குக்கு செய்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ராஜா. தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவர், திமுகவின் முன்னோடி திரு காமாட்சி நாயுடு நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க. டெல்லியில் தொடர்ச்சியாக போராட்டங்களை விவசாயிகள் முன்னெடுத்துன்னு இருக்காங்க. குறைந்தபட்ச வேளாண் பொருளுக்கு ஆதாய விலை கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு தொடர்ச்சியாக முன்னெடுத்துன்னு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கடந்த ஓராண்டு காலத்துக்கு முன்பாக ஏறக்குறைய 1000 நபர்களுக்கு அதிகமாக உயிர் பலி கொடுத்து மிக பிரம்மாண்டமான போராட்டத்தை ஓராண்டு காலமாக போராடினார்கள் இந்த விவசாய பெருங்குடி மக்கள். ஓராண்டுக்கு பின்பாக இன்றைய ஒன்றிய அரசு அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதாக சொல்லிவிட்டு பேச்சுவார்த்தை நடத்தாமலேயே நாங்கள் அந்த சட்டத்தை வாபஸ் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி அதன் பின்பு உங்களுக்கு தேவையான 3 சரத்துக்களை நாங்கள் காலக்கிரமத்தில் செய்து தருகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யாமல் இது நாள் வரை காலம் தாழ்த்தியதால் வேறு வழியின்றி விவசாயிகள் இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் எல்லாம் விவசாய சங்கங்கள் ஏறக்குறைய 24 விவசாய சங்கங்கள் ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்தை முன்னிறுத்தி நடத்தி வருகின்றார்கள். இந்த போராட்டத்தை முறியடிப்பதற்காக டெல்லி மாநகருக்குள் நுழைய விடாமல் பல்வேறு தடுப்புகளையும் பல்வேறு புகை குண்டுகளை வீசியும் தண்ணீர் பீச்சி அடித்தும் அவர்களை விரட்டுவதற்கு மும்முனை ஏதோ இராணுவத்தினுடைய உதவியோடு இன்றைக்கு மிகப்பெரிய அடக்குமுறையை ஒன்றிய அரசு கையில் எடுத்து செய்து கொண்டு வருகிறது. இருந்தாலும் விவசாயிகளுடைய சூளுரை என்னவென்று சொன்னால் 6 மாத காலத்திற்கு நாங்கள் தயாராகத்தான் வந்திருக்கிறோம், எதையும் சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம், எங்களுடைய கோரிக்கை நிறைவேறினால் மட்டுமே நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் வாபஸ் பெறுவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இது ஒன்றிய அரசினுடைய கையாளாக தனத்தை தான் காட்டுகிறது. அவர்கள் கார்பரேட் கம்பெனிகளுக்கு தான் பாய் விரிக்கிறார்களே தவிர ஏழை எளிய விவசாயிகளுக்கு அவர்கள் எதுவும் செய்ய விரும்பவில்லை என்பதை இது கண்கூடாக எடுத்து காட்டுகிறது. தமிழகத்திலே விவசாயிகளிடத்திலே நாங்கள் நியாயமாக பேசி 100க்கு 300 ரூபாய் கொடுத்து அந்த நிலங்களை கையகப்படுத்தி அந்த நிலத்திலே சிப்காட் தொழிற்சாலை அமைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்தபோது விவசாயிகளை தூண்டிவிட்டு பல்வேறு அரசியல் கட்சிகளெல்லாம் அன்றைக்கு வேடிக்கை பார்த்தார்கள். ஆனால் இன்றைக்கு இதற்கு என்ன சொல்லுவார்கள்? இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் சரி, அகில இந்திய அளவிலே இருக்கக்கூடிய பிற அரசியல் கட்சிகளும் என்ன சொல்வார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லியிருக்கின்றால் நம்மளுடைய இளம் தலைவர் நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்கள், எங்களுடைய ஆட்சி இந்தியா கூட்டணி ஆட்சி அமையுமானால் கண்டிப்பாக வேளாண் பொருட்களுக்கு ஆதார விலையை நாங்கள் நிர்ணயிப்போம், அவர்களுடைய கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றி தருவோம் என்று அவர் ஒருவர் மட்டுமே சொல்லியிருக்கின்றார். இதை எதை காட்டுகிறது என்றால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே ஒன்றியத்திலே அமையக்கூடிய அரசு ஒரு கூட்டணி அரசாக அமையும். அப்படி அமைகின்ற பட்சத்தில் விவசாயிகளுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவின் நலனே காக்கப்படும் என்பது நமக்கு கண்கூடாக தெரிகிறது. விவசாயிகள் திருச்சியில் போராட்டம் பண்ணுறாங்க ஐயா. அவர்கள் மீது இதே திமுக அரசு தமிழக அரசு கண்டிக்கிறாங்க. அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒடுக்குமுறை ஏவப்படுதுங்களே, இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, ஒடுக்குமுறை ஏவப்படலை. அதாவது அந்த விவசாயிகள் முன்னக்கூட்டி தகவல் கொடுத்திருந்தா அவர்களுக்கு நாம் பாதுகாப்பு அளித்து இருக்க முடியும். அவர்கள் திடீரென்று அவர்கள் ஒரு போராட்டத்தை அறிவித்ததனால் அரசு என்ன செய்வது என்று தெரியாமல் காவல்துறை திக்குமுக்காடி போய்த்தான் அவர்களை கலைந்து செல்லுமாறு சொன்னார்களே தவிர மற்றொன்றும் இல்லை. அவர்களுக்கு விவசாயிகளுக்கு தமிழக அரசை பொறுத்த மட்டிலும் திராவிட மாடல் அரசை பொறுத்த மட்டிலும் அவர்களுக்கு உறுதுணையாகத்தான் இருக்குமே தவிர அவர்களுக்கு வெறுப்பு அரசியலை அவர்களிடத்தில் நாங்கள் காட்ட மாட்டோம் என்பதை நிச்சயமாக. டெல்லியில் இந்திய கூட்டணி அரசு தான் இதை செயல்படுத்துகிறாங்க. மறைமுகமாக இந்த ஆட்சியை கவுக்கிறதுக்கும் அடுத்த முறை பிஜேபி வராமல் தடுக்கிறதுக்கு இவங்க தான் இந்த சதி வேலைகளை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பிஜேபி தரப்பினரும் குற்றஞ்சாட்டப்படுறாங்களே. இல்லை, பிஜேபி தரப்பு அப்படி, அதாவது அப்போ ஓராண்டுக்கு முன்பு ஓராண்டு காலமாக போராட்டம் பண்ணும்போது ஏன் இந்த பிரதமர் டெல்லியில் தானே போராட்டம் நடந்தது, பிரதமர் பார்த்தாரா இல்லை உள்துறை அமைச்சர் பார்த்தாரா? யார் பார்த்தாங்க? யாருமே பார்க்கலையே. அதாவது போராட்டம்னு சொன்னால் அவங்களுக்கு என்னமோ வேண்டா வெறுப்பாக பார்க்கின்றார்களே தவிர அவர்கள், நான் தான் சொல்லுகிறேனே, தயவு செய்து நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு எல்லாமே கார்பரேட் கம்பெனிகளும் அதானியும் அவர்களுக்கு அதானி போன்றவர்களையும் டாடா பிர்லாவை போன்றவர்களையும்
ரிலையன்ஸ் போன்றவர்களையும் அந்த முகேஷ் போன்றவர்களை எல்லாம் வளர்த்து விடுவதற்குத்தான் இந்த அரசாக இருக்கிறதை தவிர ஏழை எளிய மக்களுக்கான அரசு அல்ல. இவர்களுடைய கொட்டம் அடங்க வேண்டும். இந்தியா ஒரு மொழி என்ற அந்த கொட்டத்தை அடக்கினால் மட்டுமே தான் இந்த இந்திய தேசம் விடுதலை அடையும். விடுதலை என்று பிரிட்டிஷ்காரரிடத்திலிருந்து பெற்ற விடுதலையை இவர்கள் அன்றைக்கு விடுதலை வேண்டாம் என்று சொல்லி ஓடி ஒளிந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு விடுதலை பெற்று இந்தியாவில் ஆட்சியை பிடித்து கொண்டு இன்றைக்கு இவர்கள் செய்கின்ற நாசகார காரியங்களை எல்லாம் பார்க்கும்போது இந்திய மண்ணிலே இப்படி நடைபெறுகிறது என்று சொன்னால் மிக வெட்கக்கேடான செயல் என்று தான் சொல்ல வேண்டும். நேற்றைய தினம் கூட தமிழக சட்டமன்றத்திலே நம்மளுடைய மாண்புமிகு கவர்னர் அவர்கள் உரையாற்றுவது என்றால் அரசு என்ன உரை தயாரித்து தருகிறார்களோ அந்த உரைக்கு ஒப்புதல் கொடுத்து அதைத்தான் அவர்கள் அங்கே வாசிக்க வேண்டும். தன்னிச்சையாக அவர்கள் எதையும் அதில் சேர்த்து கொண்டு சொல்லுவதற்கு அவர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இந்த ஆளுநரை பொறுத்தளவுக்கு முன்பிருந்தே இது பெரியார் மண், திராவிட மண் என்றதெல்லாம் இதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தாங்க அவர் அதை தவிர்த்து தான் போன சட்டமன்றத்திலேயே அவர் தவிர்த்து படிச்சிருக்காரு. அதே மாதிரியான தொடர்ச்சியான விஷயங்கள்லாம் அவர் தவிர்க்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது இப்போ ஏற்கனவே ஒன்றியத்தை இதில் இருக்கக்கூடிய அங்கே உச்ச நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் நம்மளுடைய தானை தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவர்களை சென்று சந்தித்தார்கள். சந்தித்து பேசுமாறு சொன்னதின் காரணமாக அதே மாதிரி அவர்களுக்கு நீங்கள் அவர்களோடு உரையாடுங்கள் என்று சொன்னதின் அடிப்படையில் தான் இப்பொழுது அவர்களையும் ஒவ்வொரு ஆண்டும் சட்டமன்ற தொடரை தொடங்கி வைப்பதற்கு கவர்னரை அழைப்பது என்பது மரபு. அதிலே அரசாங்கம் செய்ய வேண்டியவைகளை எல்லாம் எழுதி வைத்திருப்பார்கள். அதை அவர்கள் படித்து அந்த சபையில் ஒப்புதல் படித்து முடித்த பின்பு அனைவருக்கும் அதுக்கு எழுந்து நின்று ஜனகணமன பாடப்பட்டு பின்புதான் கலைந்து சொல்வார்கள். ஆனால் இவர்கள் அதற்குள்ளாக அதாவது அந்த சபையிலே அவர்கள் அதை வாசிக்காதது மட்டுமல்ல, அவர் வாசிக்காமல் விட்டதை நம்மளுடைய சபாநாயகர் அவர்கள் வாசித்தார்கள். வாசித்து முடித்தவுடனே அது தேசிய கீதம் இசைக்கப்படும். அதற்குள்ளாக அவர்கள் எழுந்து சென்று விட்டார்கள். அதாவது இந்த தேசத்தின் மீதும் தேச பற்று இல்லை அவர்களுக்கு எல்லாம் அன்றைக்கே சட்டமன்றத்திலே அவர்களோட தேச பற்று இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க ஐயா. ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம் சொல்லிட்டு இதை எடுத்துன்னு வராங்க. அதாவது இது மதச்சார்பற்ற நாடு. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அதைத்தான் நமக்கு வகுத்து கொடுத்துச்சு. எல்லா மாநிலங்களும் சேர்ந்தது, எல்லாம் ஒன்றியமும் சேர்ந்தது தான். இதுக்கு பேர் தான் ஒன்றிய அரசு. அன்றைக்கு சிறு சிறு நாடுகளாக இருந்ததெல்லாம் வல்லபாய் படேல் அவர்களும் நேரு அவர்களும் தலையிட்டு அன்றைக்கு அனைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அனைத்து நாடுகளையும் ஒருங்காக இணைத்ததின் காரணமாகத்தான் அதற்கு ஒன்றிய அரசு என்று பெயர் வைக்கப்பட்டது. சரியா? அதையெல்லாம் இவர்கள் மறந்துவிட்டு ஏதோ இவர்கள் அப்பன் வீட்டு சொத்து போன்று நினைத்து கொண்டு இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் நம்மளுடைய அந்தந்த ஆளுகின்ற மாநிலங்களுக்கு, அதாவது எதிர்க்கட்சி மாநிலங்களுக்கு இவர்கள் செய்கின்ற தீமைகள் சொல்லில் அடங்காத தீமைகளை செய்து வருகின்றார்கள். இது போன்ற தீமைகளை செய்து வருவென்றால் வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் என்று சொல்வது போல கண்டிப்பாக இந்த 24 தேர்தலிலே அவர்கள் வினையை அறுப்பார்கள் என்பதில் எவ்வித ஐயப்பாடும் இல்லை. திருமதி மம்தா சொல்றாங்க கிட்டத்தட்ட 40 தொகுதி தான் இந்திய கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இங்க திமுக 40 தொகுதியும் தமிழ்நாட்டுல ஜெயிக்கும்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிருக்கிறீங்க. ஆனா மொத்தமாவே அவங்க சொல்றாங்க இந்திய கூட்டணி வெறும் 40 இடங்கள் கூட ஜெயிக்கிறது கஷ்டம்னு சொல்றாங்க. நானும் சரி அவங்களும் சரி எல்லாமே இறை அருள் பெற்றவர்கள் அல்ல. எங்களுக்கு கண்ணை மூடி பார்த்த உடனே தெரிவதற்கு நாங்கள் தமிழகத்திலே 40 தொகுதிகளை நாங்கள் வெற்றி பெறுவோம். அதே போன்று இன்றைக்கு கேரளத்திலே இருப்பது காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் தான். கண்டிப்பாக அது இந்தியா கூட்டணி தான், 2 கட்சிகளும். கர்நாடகாவிலும் அதே நிலைதான், ஆந்திர பிரதேசத்திலும் அதே நிலைதான். அப்படி இருக்கும்போது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சீட்டுகளும் ஏறக்குறைய ஒரு 10 தொகுதிகள் வேண்டுமானால் ஆந்திராவில் போகுமே தவிர மற்ற அனைத்து தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். ஏறக்குறைய 120 தொகுதிகளுக்கு வெற்றி பெறுவதற்குரிய சான்சஸ் இருக்கு. அந்த அம்மா ஏதோ எடுத்தோம் கவிழ்த்தோன்னு ஏதோ அவங்க பேசுறாங்க. அவங்க எப்பயுமே அந்த மாதிரி தான் பேசுவாங்க. நம்ம நல்லவங்க, இந்த நாட்டுப்பற்று உடையவங்க. ஆனா அவங்க வங்கத்துக்கு மட்டும்தான் அவங்க பேசுவாங்களே தவிர ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு அவங்க என்னைக்குமே பேச. சந்திரபாபு நாயுடு திருப்பியும் போய் பிஜேபி கூட கடுமையா எதிர்த்தாரு. போன காலகட்டங்கள்ல கடந்த ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி கடுமையா எதிர்த்தாரு. இப்போ போயிட்டு திருப்பி பிஜேபி கூட அலைன்ஸ் வைக்கிறாரு. மேற்கு வங்கங்கள்லாம் கிட்டத்தட்ட எம்பிகள் எல்லாமே பிஜேபியை நோக்கி
போயின்னு இருக்காங்க. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கேஸுகள் எல்லாம் தூசு தட்டக்குள்ள எல்லாருமே இப்போ வந்து பிஜேபியில் இணையிறாங்க. அது ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டால் யாரெல்லாம் குற்றவாளியோ யாரெல்லாம் பிஜேபிக்கு போகிறோன்னா அவங்களுக்கெல்லாம் மீண்டும் சீட்டு கொடுப்பாங்கன்னா அவங்களெல்லாம் வெற்றி வாய்ப்பு பெற முடியாது. இது இப்பொழுது அவங்களுடைய முகமூடி கிளியுது, புரிஞ்சுக்கோங்க. தமிழகத்தில் அப்படி கிடையாது, தென்னிந்தியாவில் அப்படி கிடையாது. திராவிட மாடல் அரசுல இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருமே வந்து புனிதர்கள்னு சொல்றீங்களா நீங்க? திராவிட மாடல் அரசில் இருக்கவர்கள் எல்லாம் புனிதர்கள் என்று நான் வக்காலத்து வாங்க வரவில்லை. நாம் பேசுவது இந்திய கூட்டணி வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா என்பதுதான். அவர்கள் வெற்றி பெறுவதற்கு 100க்கு 95 விழுக்காடுகள் சான்சஸ் இருக்கிறது. அதிலும் இப்பொழுது அந்த 5 விழுக்காடும் இந்த விவசாயிகளுடைய போராட்டம் அதையும் நிறைவு செய்யும் என்ற நம்பிக்கையோடு நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். அதை இன்னொன்றையும் நீங்கள் சரியாக கவனித்துக் கொள்ள வேண்டும். செந்தமிழ் சீமான் வந்து விவசாயிகளை எங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் எங்க போராட்டம் பண்ணாலும் களத்துக்கு போய் வந்து சந்திக்கிறாரு, அவங்களோட பிரச்சனைகளை வந்து கேட்கிறாரு. இந்த திராவிட மாடல் அரசு அமைச்சர்களும் இது வரைக்கும் ஒரு இடங்கள்ல கூட போய் பார்த்தது கிடையாது. அதாவது நீங்கள் வந்து தெரியாமல் திராவிட மாடல் அரசு மேலே பழிய போடுறீங்க. திரு சீமான் அவர்கள் வந்து எதிர்க்கட்சி, அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிற காரணத்தினால் அவர் போய் சென்று பார்க்கிறார். அவருடைய கட்சி வளம் பெற வேண்டும், வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் போய்த்தான் பார்க்க வேண்டும், பேசித்தான் ஆக வேண்டும். அவரை பொறுத்த மட்டும் இன்றைக்கு நன்றாக கட்சியை வளர்த்து கொண்டு வருகிறார். அதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. திரு சீமான் அவர்கள் இன்றைக்கு அதை தான் நான் ஏற்கனவே பதிவு செய்ததை திரும்பவும் நான் பதிவு செய்கிறேன். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் தமிழகத்திலே இருக்கக்கூடிய 39 தொகுதிகளிலும் ஏறக்குறைய அவர்கள் 2ஆம் இடத்திற்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதுதான் உறுதியான நிலைப்பாடில் இருக்கிறார்கள். அவருடைய தொண்டர்களும் அவருடைய பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களும் சரியாகவே செவ்வனே செயல்பட்டு வருகிறார்கள் என்பதை அவர்களுடைய கூட்டங்கள் செல்லும் இடமெல்லாம் அங்கே செல்வாக்கு உயர்ந்து கொண்டு வருகிறது என்பதை காட்டுகிறது. இப்போ திராவிட முகமுடியை வந்து கலைக்கிறாரு, தமிழ் தேசிய வந்து வளருதுன்னு சொல்ல வரீங்க. முகமூடியை கலைக்கிறதுக்கு இவர் இல்லை, அவங்க அப்பா இல்லை, அவங்க தாத்தா இல்லை, அவங்க பூட்டம் இல்லை. யார் வந்தாலும் திராவிட மாடல் ஆட்சியை, திராவிட மாடலை ஒழித்து விட முடியாது. எதிர்க்கட்சி வரிசையில் இவர் வந்து அமருவதற்கு சான்சஸ் நிறைய உள்ளது என்பதை நான் பதிவு செய்கிறேன். அவர் கடுமையாக வந்து திராவிட மாடல் ஆட்சியை தானே எதிர்க்கிறாரு, பெரியாரை எதிர்க்கிறாரு. தொடர்ச்சியாக வந்து 2 அரசுமே வந்து திமுக அதிமுக 2 கட்சியுமே எதிர்க்கிறாரு. தேசிய கட்சி எதிர்க்கிறாரு, காங்கிரஸையும் எதிர்க்கிறாரு. தனித்துவமாக வந்து மேலே வந்து இருக்கிறாருங்க ஐயா. அவர்களை பார்த்து இப்போ வந்து நீங்கள் பயப்படுறீங்களான்ற ஒரு அச்சமும் வந்து எங்களுக்கு எப்போதும் யாரை கண்டாலும் பயம் இல்லை. பயம் என்பது எங்களுக்கு எக்காலத்திலும் இல்லை. ஏனென்று சொன்னால் எங்களிடம் இருந்து ஆட்சி சென்றுவிடும் என்று நினைத்தால் தானே பயம். எங்களிடம் இருந்து ஆட்சி செல்லாது. அப்படியே சென்றாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அடுத்த முறை மக்கள் மத்தியில் நாங்கள் சென்று ஓட்டுக்கு பணம் கொடுக்காம உங்களால் வென்றிட முடியுமான்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு. கூட்டணி வைக்காம உங்களால் வென்றிட முடியுமான்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு. கிட்டத்தட்ட ஒரு கூட்டணியில் 10 கூட்டணிகளை வந்து ஒன்று சேர்ந்து ஜெயிக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியா வந்து பார்க்க முடியாதுங்களா? நாங்க கூட்டணி தனித்து நின்று வாங்குறாருங்க ஐயா, தனித்து நின்று வாங்குறாரு. கிட்டத்தட்ட 7.5% ஓட்டு வாங்குறாரு. 30 லட்சம் ஓட்டுகளை இது வரைக்கும் பெற்றிருக்காருங்க ஐயா. இது வரைக்கும் திமுக 40 வருஷமா இது வரைக்கும் தனிச்சு ஜெயிச்சிருக்குங்களா? பாரு, திமுகவுடைய தனிப்பட்ட வாக்குகள் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? இது வரைக்கும் கூட்டணி வச்சுதானே வந்திருக்கு. தொடர்ச்சியா வந்து கலைஞர் காலகட்டத்தில இருந்து அண்ணா காலகட்டத்தில இருந்து கடந்த ஒரு 45 வருடங்களாக கூட்டணி இல்லாம தனித்து என்னைக்குன்னா வந்து திமுக நின்று இருக்குங்களா ஐயா? தனிச்சு நின்றாலும் நாங்க தான் மெஜாரிட்டியா வருவோமே தவிர எங்களுக்கு மைனாரிட்டி கிடையாது. ஏன்னா நாங்க தான் மெஜாரிட்டி. எங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகம், எங்களுடைய தொண்டர் செல்வாக்கு அதிகம். ஆகையினால நீங்கள் நினைப்பது போல அல்ல. எங்களுடைய திராவிட மாடல் அரசு கண்டிப்பாக மீண்டும் தமிழகத்தில் 39+1 40 தொகுதியில் வெற்றி பெறும். திரு சீமான் அவர்கள் அடுத்த கட்டமாக அவர் உயர்வார். அதில் ஒன்றும் ஐயா 9 கட்சிகள் சேர்ந்து கிட்டத்தட்ட கூட்டணி அமைச்சு தான் அந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருக்கிறீங்க. குறைஞ்சது வந்து ஒரு 3% ஓட்டு வித்தியாசத்துல தான் உங்களுக்கும் அதிமுகவுக்கும் அந்த வெற்றி வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன் அதிமுக கூட்டணி வைக்கலையா? அதிமுக தனிஷா நின்றுச்சு. என்ன பேசுறீங்க? அதிமுக அன்னைக்கு என்ன செஞ்சிச்சு? அதிமுகவும் அன்னைக்கு கூட்டணி தானே வச்சுச்சு. கூட்டணி வச்சு அவங்க வெற்றி பெற்ற முடியாத சூழ்நிலை உருவானது காரணம் அவங்களுடைய கூட்டணி பலம் மட்டுமல்ல, அவர்கள் முந்தைய 10 ஆண்டு கால ஆட்சியில் அவர் செய்த வினை, அந்த வினையை போக்குவதற்காக எங்களிடம் கொடுத்தார்கள். நாங்கள் அந்த வினையை இப்பொழுதுதான் சரி செய்து. அதே 10 ஆண்டு காலம் வந்து மக்கள் உங்களை வந்து வெறுத்து இருக்காங்கன்றதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? கிட்டத்தட்ட வந்து 10 ஆண்டுகளாக உங்களை வந்து அரியணையில ஏத்த விடாம நீங்க செஞ்ச அராஜகம், சட்ட ஒழுங்கு சீர்கேடு, இது மாதிரி
பல குற்றச்சாட்டுகள் உங்க மேல இருந்ததுனால 10 வருஷம் உங்களை ஆட்சியை அமைக்க விடாத மக்கள் பார்த்துக்கினாங்க. இல்லை மக்கள் வந்து எப்படின்னா அந்த காலத்தில் வந்து ஜெயலலிதா அம்மா என்ற அந்த ஒரு சினிமா மாயை, அதில் ஒரு 2வது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வாரிசு என்ற ஒரு நம்பிக்கை, இந்த 2 நம்பிக்கையும் தான் அந்த ஆட்சி அந்த கட்சி வெற்றி பெறுவதற்குதாக இருந்தது. ஜெயலலிதா மறைவுக்கு முன்பே ஆட்சி அமைந்து விட்டது. அதற்கு பின்பு தேர்தல் தான் வெற்றி பெற இயலாமல் போய்விட்டது. அதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அது நடந்து முடிந்த கதை. இனிமேல் போகிற காலங்களிலே எம்ஜிஆரை சொல்லியோ அல்லது ஜெயலலிதா அம்மையாரை சொல்லியோ ஆட்சிக்கு வர முடியாது. அவர்கள் படத்தை வேணாலும் உபயோகப்படுத்தலாம், அல்லது இவர்தான் புரட்சி தலைவராயிற்று, புரட்சி கலைஞராயிற்று, அதெல்லாம் வந்து கதை விடலாமே தவிர வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திரு எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய கட்சி இனி எக்காலத்திலும் ஆட்சிக்கு வரவும் முடியாது. அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வராக ஆகவும் முடியாது. இதை எழுதி கொள்ள. எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் கூட கிட்டத்தட்ட 5 வருடங்கள்ல வந்து பிஜேபி இந்த அசுர வளர்ச்சி அடையல. கிட்டத்தட்ட இந்த 2.5 வருடங்களுக்கு மட்டுமே அசுர வளர்ச்சி பிஜேபி வந்து வளருது. நீங்க திமுகவும் பிஜேபியும் வந்து மறைமுக கூட்டணியில் இருக்கிறதா வந்து மக்களிடையே பயங்கர ஒரு கருத்தும் நிலவுது. இது தவறான செய்தி. இந்த செய்தியை நாங்கள் ஆரம்பம் முதல் இன்று வரை இந்த நிமிடம் வரை ஏற்றுக்கொண்டு. ஐயா, உங்க அமைச்சரே சொல்லியிருக்காருங்க ஐயா, துரைமுருகனே சொல்லியிருக்காரு, கடந்த இந்த 2 வருடங்கள்ல வந்து அசுர வளர்ச்சி வந்து பிஜேபி அடையுதுன்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு. பேய் மாதிரி வளருதுன்னு சொல்லியிருக்காரு. பேய் மாதிரி வளருது தான் வளருது. எங்க வளருது? ஓட்டு வரணும் இல்ல, எல்லாமே. இப்ப ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அந்த அவங்க கட்சி பகிரங்கமா அறிக்கை விடுக்கிறாரு. கிட்டத்தட்ட 10 அமைச்சர்கள் வந்து இந்த எலெக்ஷனுக்குள்ள வந்து எல்லாம் உள்ள போக போறாங்க பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு தொடர்ச்சி அண்ணாமலை வந்து அறிக்கை கொடுக்குறாருங்க. அண்ணாமலை அறிக்கை கொடுப்பாரு. அண்ணாமலை அவருக்கு வந்து அவர் ஒரு படித்த ஒரு IAS அதிகாரியா இருந்தவர். எப்படி பேசணும், எப்படி நடைமுறைப்படுத்தணும், எப்படி கட்சியை வழி நடத்தணுங்கிறதெல்லாம் தெரியாது. அவர் ஏதோ சிறுபிள்ளைத்தனமாக ஒரு IPS முடித்து விட்டு இங்கே வந்த உடனே இவர்கள் எப்படி கவர்னருக்கும் இவருக்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது, வித்தியாசமும் கிடையாது. 2 பேரும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான். எனவே இனி நினைத்து பார்த்தாலும் தமிழகத்தில் இந்த 2024 தேர்தலோட பாரதிய ஜனதா கட்சி எப்படி தேவைப்படக்குள்ளெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடியை போய் உங்க சின்னவர் அழைக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் போய் பார்க்குறாரு. ஒரே ஒரு முறை போகக்குள்ள டிஷர்ட் ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே உட்காந்துட சொல்லுங்க பார்ப்போம். இங்க பாரு, தேவைப்படக்குள்ள வந்து போய் நீங்க கால்ல விழுறதும் இல்லாதப்ப வந்து நீங்க வந்து இங்க வந்து ஹிந்தி தெரியாது போடான்றதும் இது வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. நாங்கள் ஒன்றியத்தினுடைய ஆட்சியில் நாங்கள் ஒரு மாநில ஆட்சி, அவங்க ஒன்றியத்தினுடைய தலைவர். ஒன்றிய தலைவரை போய் நாங்கள் சந்தித்து எங்களுக்கு தேவையானவைகளை அவர்களிடத்தில் தான் கேட்க வேண்டும். நேற்றைய கூட்டத்தில் எங்களுடைய முதல்வரும் சொல்லியிருக்கிறார், இளவலும் சொல்லியிருக்காங்க. நாங்கள் ₹1 கொடுத்தா எங்களுக்கு திருப்பி வர்றது 29 பைசா தான். அவங்க கொடுக்கறது அவங்க ₹1 கொடுக்காத மாநிலத்துக்கு அவங்களுக்கு ஒரு 80% ஒதுக்கீடு போகுது, 80 பைசா போகுது, ₹1 80 பைசா போகுது. ஆனால் நம்ம 6 லட்சத்து சொச்சம் கோடிகளை நம்ம வரியாக கட்டுறோம். ஆனால் நமக்கு திரும்ப வர்றது 29 பைசா, 1 லட்சத்து சொச்சம் கோடி தான் நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ இதிலிருந்து மாற்றான் தாய் மனப்பான்மையோட ஒன்றிய அரசு செயல்படுதுங்கிறதை உறுதிப்படுத்துங்க. இதுபோல் சின்ன பிள்ளைத்தனமெல்லாம் கேள்வி கேட்காதீங்க. இதோட முடிச்சுக்கோங்க, போதும் உங்கள் கேள்வி. பல்வேறு கேள்விகளுக்கு விடையளித்ததுக்கு நன்றிங்க ஐயா. நன்றி, வணக்கம்.